Dear student, good morning. Today topic balance presentation method. இந்த பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்மெட் நான் சொல்லியாச்சு. இப்போ மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுறேன். இந்த பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ வந்து நம்ம பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த பிஆர்எஸ் மூலயமா தான் வாங்குவாங்க. அதாவது பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த பிஆர்எஸ் மூலயமா எடுக்கும்போது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரிப்பரேஷனோட என்ன பண்ணுறாங்க, யாருக்கு என்ன கொடுத்தோம், டெபிட்டா கிரெடிட்டா, இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டாங்களா, மேபி யாராவது செக்கு போட்டிருப்பாங்க அது விடுபட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்கு வந்து மணி இருக்காது. செக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, செக்கு போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் மணி இருக்காது. அப்போ என்ன ஆகுனா அது வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ஓவர் டிராஃப்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. அப்போது பேங்க்கில் சில பிரச்சனைகளெல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி வந்து கையாள்வது, எப்படி ஸ்டேட்மெண்ட் கொண்டு வருவது, அதுதான் வந்து இந்த பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்ம தெரியப்படுத்துகிறோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஓகேவா? பேங்க் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது இதை வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். என்னது? ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக ரெண்டு விதமாக இதை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபேவரபுளாக இருந்தால் அது வந்து ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அன்ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது இந்த காசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு 17 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் டெட்டாஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆஸ் பர் கேஷ் புக் மூலியமாக அது வந்து கொடுத்துருக்காங்க. இது கேஷ் புக்கில் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இதை வந்து நீங்கள் சம் போடும்போது இதை பார்த்து நீங்கள் சம்மு போட்டுக்கலாம். மேபி எதனா டவுட்டாக இருந்ததுன்னா இதை பார்த்து நீங்கள் சம்மு போட்டுக்கலாம். அதேமாரி ஃபேவரபிள் பேலன்ஸ் கிரெடிட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது என்னன்னா ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அது வந்து கிரெடிட்டில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அன்ஃபேவரபுளாக இருந்ததுன்னா டேட்டாஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இது சொல்லப்பட்டிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து 17 பாயிண்ட் வந்து நீங்கள் படிச்சுக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சம் வந்து நம்ம ஒன்று போடலாம். அடுத்ததாக எக்ஸசைஸ் சம் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். கொஞ்சம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டும் கூட இது. நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எல்லா சம்மும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்கலாம். இதில் from the following information prepare bank reconciliation statement to find out balance as per bank statement on 31st March 2017. இந்த 31st March 2017 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, 31st March அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் வந்து ஒரு கணக்கை முடிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பேங்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர் எண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இயர் எண்டு. அந்த இயர் எண்டில் இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன விடுபட்டு இருக்குது, எதை ஆட் பண்ணுறாங்க, எது லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்கு டெபாசிட்டட் பட் நாட் ஹெட் கலெக்டட் பை த பேங்க். என்னன்னா ஒரு செக்கு போடுறாங்க, ஆனால் செக்கு வந்து என்ன பவுன்ஸ் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க. சில எங்கள் இதுலலாம் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செக்கு வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்று பேங்க்கில் ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும். 2 அதாவது ஒரு கஸ்டமர் இருக்காங்கல்ல, கஸ்டமருடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்திருக்காது. இது மூலிமா பேலன்ஸ் இருந்திருக்காது. இப்போ யாராவது செக்கு வந்து என்னுடைய பேரில் என்ன பண்ணுறாங்க, செக்கு வந்து நீங்கள் எழுதிக்கிங்க, பிளாங்க் செக்காக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது ஒரு 5,000, 50,000, 17,000 இல்லை 1 lakh அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பர்பஸுக்காக என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் போடுவாங்க. பேங்க்கில் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா, இல்லைங்க இந்த அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இல்லாத போது என்ன ஆகுன்னா அது வந்து பவுன்ஸ் ஆகிடும். அந்த செக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிடும். அப்போது பவுன்ஸ் ஆனவுடனே என்ன ஆகுன்னா
அது வந்து ஒரு பேட் நேமும் வந்து கொண்டுரும். பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேட் நேம் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து விழுந்துடும். அதுதான் வந்து பவுன்சர், செக்கு இஸ் பவுன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் விடுபட்ட காசோலை இதுவரை செலுத்துறதுக்கு முன்னிலைப்படுத்தாதது அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழில். ஓகேங்களா? ஸோ இது கலெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. செக் இஷ்யூட் நாட் பட் நாட் எட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்கு வந்து வெளியிடுறாங்க. செக்கு வெளியிடும்போது செலுத்துவதற்கு முன்னிலைப்படுத்தாதது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செலுத்துவதற்கு முன்னிலைப்படுத்தாதது. அது வந்து கலெக்ட் பண்ண முடியல, இது வந்து செலுத்தப்பட முடியல, அவ்வளோதான். பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். பேங்க் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பேங்க் வந்து வசூலித்த வட்டி வந்து அங்கே போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெய்ட் பை பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, இப்போது பொதுவாக ரெண்ட் எல்லாம் பெய்ட் பண்ணுறாங்க தெரியுமா? ரெண்ட் வந்து பெய்ட் பண்ணுவாங்க. வாடகை வந்து வட்டி முதலமாக என்ன பண்ணுவாங்க, அது ரெண்ட் வந்து பேங்க்லேருந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஷ் புக் பேலன்ஸ். கேஷ் புக் பேலன்ஸ்னால் இவ்வளோ தான் இருக்குது அமௌண்டைய அக்கௌண்ட்டில். பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருடைய அக்கௌண்ட்டில் இல்லை ஒரு கம்பெனியோடைய அக்கௌண்ட்டில் இந்த அளவு தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பேலன்ஸை காட்டுவாங்க கடைசியாக. இப்போது நம்ம சம்முக்கு போயிடலாம். பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அண்ட் 31 March 2017. பர்டிகுலர் அமௌண்ட் 2 காலமாக அமௌண்ட் போட்டுக்குங்க, ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. 2 காலமில் அமௌண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். நீங்கள் வந்து கேஷ் புக், ஒரு சில சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கே கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் புக் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற மீதி இருக்கிறத வந்து நம்ம போடுவாங்க. எப்படின்னா ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதாவது பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, கேஷ் புக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு சிலது என்ன பண்ணால் விடுபட்டு இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இது போடுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். அதாவது விடுத்த காசோலை இதுவரை செலுத்த முடியாத, முன்னிலைப்படுத்தாதது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 1000 rupees வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணும்போது 300 + 1000 rupees 1300 வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் காலமில் நீங்கள் போட்டுக்கோங்க. லெஸ் செக் இஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கலெக்டட் பை த பேங்க். பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த வைப்பு காசோலை வந்து வரவு பக்கத்தில் வைக்கப்படாதது, அது என்ன பண்ணுறாங்க, இன்னர் காலத்தில் 500 நீங்கள் போட்டுக்கணும். இன்னர் காலத்தில் நீங்கள் 500 நீங்கள் போட்டுக்கணும். அடுத்து தான் பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஒரு வட்டியை வந்து வசூலிக்கிறாங்க, அது வந்து 100 rupees வந்து நீங்கள் போட்டுக்கணும். ரெண்ட் பெய்ட் பை பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்னன்னா நிலை அறிவுறுத்துதல் படி வங்கி செலுத்த வேண்டிய வாடகை வந்து 200 rupees வந்து இன்னர் காலத்தில் நீங்கள் போட்டுக்குங்க. அப்போ இன்னர் காலத்தில் 500 + 100 600 + 200 800 வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அவுட் ஆஃப் காலத்தில் போட்டுட்டு 1300 - 800 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா 500 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க. இது நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சம்மு கூட நீங்கள் இது போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் எக்ஸசைஸ் சம்மு 1லேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 வரைக்கும் நீங்கள் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஒவ்வொரு சம்முடைய டேலண்ட்டு என்னென்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்களே. ஓகேங்களா? உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு சம்மாக நீங்கள் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு கேஷ் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் ரெண்ட் புக்கு வந்து கேஷ் புக் பேலன்ஸ் பற்றி நான் நடத்துகிறேன். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.